பல ஆண்டுகள் ஒருவருக்கு உதவி செய்து அவர்கள் வெற்றி பெற்றவுடன் உங்களையே காட்டிக் கொடுத்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஈத்தன் கார்டருக்கு நடந்தது இதுதான். மறுபிறவி எடுத்த எம்மா ஸ்டோன் உயர்நிலைப் பள்ளிக்கு திரும்பியதும் தனது எதிர்காலம் பற்றி தெரிந்திருப்பதாக நம்பினாள். தன் முந்தைய வாழ்க்கையில் வறுமையிலிருந்து மீண்டு நாட்டின் சக்தி வாய்ந்த CEO களில் ஒருவராக அவள் உயர்ந்திருந்தாள். அந்த வெற்றி அவளை ஆணவம் கொள்ளச் செய்தது, அவளுக்கு உண்மையில் உதவியவர்களை மறக்கச் செய்தது. படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக வேறொரு பையனின் கையை பிடித்துக்கொண்டு நேராக ஈத்தனை நோக்கி நடந்தாள். ஒரு கர்வம் கலந்த புன்னகையுடன், இன்றிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ரையன் வாக்கரின் கணக்கிற்கு $7 லட்சம் அனுப்பு. அப்படி செய்தால் உனக்கு காதலியாக இருப்பதை பற்றி யோசிக்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. வகுப்பறை முழுவதும் அமைதியானது. அனைவரும் அவளை நம்ப முடியாதபடி பார்த்தனர். அவள் பள்ளியில் மிகவும் ஏழ்மையான மாணவி மற்றும் கல்வி உதவித்தொகையை நம்பியே வாழ்ந்து வந்தாள். ஆனாலும் அந்த பணம் அவளுடையது போல ஒரு பெரிய தொகையை கேட்டு மிரட்டினாள். ஈத்தன் சிரித்துக்கொண்டு, கனவு காண்கிறாயா? என் குடும்பம் இல்லை என்றால் உன்னால் மதிய உணவை கூட வாங்க முடிந்திருக்காது. பிறகு ஏன் மற்றொருவனின் செலவுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டும்? நான் அவனுக்கு அப்பாவா? இரட்டை மேற்கோள் குறி. எம்மாவின் முகம் உடனடியாக குளிர்ந்தது. ரையன் முன்னே வந்து ஏழை மாணவர்களை ஈத்தன் கேவலப்படுத்துவதாக குற்றம் சாட்டி, வசதியானவர்கள் ஏழைகளுக்கு உதவ கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றான். ஈத்தன் தயங்கவில்லை. பணக்காரனாக இருந்தால் எல்லோருக்கும் செலவு செய்ய வேண்டுமா? அப்படியானால் நீ ஏன் உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்துக் கொள்ளக் கூடாது? இரட்டை மேற்கோள் குறி. அவனது வார்த்தைகள் வகுப்பறையையே மௌனமாக்கின. ரையன் ஒரு வீரன் போல நடித்து, எம்மா தனக்காக தன் கௌரவத்தை இழப்பதை விட தான் தெருவில் வாழ்வதே மேல் என்று கூறினான். மற்றவர்கள் இதைக் கண்டு மெய்சிலிர்த்தனர். ஆனால் ஈத்தன் தன் முந்தைய வாழ்வின் உண்மையை நினைத்து சிரிக்கத் தொடங்கினான். எம்மா தன் சிறுநீரகத்தை தானம் செய்ததற்காக ரையன் அனைத்தையும் தியாகம் செய்ததாக நம்பி அவனை தன் உயிராக கருதினாள். ஆனால் உண்மை முற்றிலும் வேறாக இருந்தது. அந்த சிறுநீரகத்தை வாங்க ஈத்தன் ரகசியமாக பெரும் தொகையை கொடுத்திருந்தான். அறுவை சிகிச்சைக்கு முன்பே ரையன் கூடுதல் பணமும் கேட்டிருந்தான். எம்மா கோடீஸ்வரரான பிறகு நிறுவனத்தின் பணத்தை எடுத்து ரையனுக்கு சொகுசு கார்கள், வீடுகள் வாங்கி தந்து அவனது தந்தையின் சூதாட்ட கடன்களையும் அடைத்தாள். ஈத்தன் இதையெல்லாம் ஒருமுறை அமைதியாக பொறுத்து கொண்டான். ஆனால் இம்முறை அல்ல. உடனடியாக தன் போனை எடுத்து எம்மாவுடன் தொடர்புடைய அனைத்து உதவித்தொகை மற்றும் நிதி பரிமாற்றங்களையும் ரத்து செய்தான். இதை பார்த்த எம்மா மிகுந்த நம்பிக்கையுடன் புன்னகைத்தாள். உன் பிச்சை எனக்கு தேவையில்லை. தான் இன்னும் ஒரு கோடீஸ்வர பெண் போலவே அவள் நடந்து கொண்டாள். ஈத்தன் அமைதியாக பல ஆண்டுகால பண பரிமாற்ற பதிவுகளை திறந்து, கல்வி கட்டணம், மாதாந்திர செலவுகள் என அவனது குடும்பம் செய்த அனைத்து உதவிகளையும் காட்டினான். பிறகு ஈத்தன் எம்மாவின் கண்களை நேராக பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாம் திருப்பி தந்துவிடு என்றான். அவளுக்கு எளிதாக இருக்கட்டும் என்று அவன் மொத்த தொகையை $4,20,000 குறைத்தான். பதற்றமடைவதற்கு பதிலாக எம்மா நம்பிக்கையுடன் சிரித்தாள். எனக்கு 15 வருடங்கள் கொடு, நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் மிகப்பெரிய பணக்காரியாக ஆவேன். இன்று தன்னை நிராகரிப்பது அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என்று ஈத்தனை எச்சரித்தாள். ஆனால் ஈத்தனுக்கு அவளது நம்பிக்கை வேடிக்கையாக இருந்தது. அவனுக்கு உண்மை தெரியும். இரு பிறவிகளிலும் அவனது குடும்பத்தின் ஆதரவு இல்லை என்றால் அவள் ஒருபோதும் அந்த நிலையை அடைந்திருக்க மாட்டாள். அவன் உடனடியாக அவள் பெயரில் இருந்த அனைத்து கல்வி உதவித்தொகைகளையும் முடக்கினான் மற்றும் அவளிடம் ஒரு திருப்பிச் செலுத்தும் ஒப்பந்தத்தை நீட்டினான். எம்மா கோபத்துடன் அந்த ஆவணத்தில் தனது கைரேகையை பதித்து அவனை முறைத்து பார்த்து, இந்த நாளை ஞாபகம் வைத்துக்கொள் என்றாள். பின்பு அவள் ரயானின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள். அவர்கள் ஈத்தனை விட்டுச் செல்வதை அவன் பார்த்துக் கொண்டிருந்தான். அவளது முந்தைய வாழ்க்கையில் அவள் வெற்றி பெற அவன் பல வருடங்கள் உழைத்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது துரோகம் மட்டுமே. அந்த மோதல் ஆரம்பம் மட்டும்தான். அன்று பிற்பகல் பள்ளி முடிந்து ஈத்தனை அழைத்துச் செல்ல அவனது ஓட்டுநர் வந்தார். அவன் காரை நோக்கி நடந்தபோது யாரோ அவனை பின்னால் இருந்து பலமாக தள்ளினார்கள். அவன் சுதாரிப்பதற்குள் எம்மா ரயானை ஈத்தனின் சொகுசு காருக்குள் தள்ளிவிட்டு தானும் உள்ளே ஏறினாள். அந்த கார் அவளுடையது போலவே பாவனை செய்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு ஓட்டுநரிடம் சாதாரணமாக கட்டளையிட்டாள். ஓட்டுநர் அமைதியாக இருந்தார். வாதிடுவதற்கு பதிலாக அவர் கதவுகளை பூட்டி காவல்துறைக்கு அழைப்பு விடுத்து, இரு அந்நியர்கள் ஒரு தனியார் வாகனத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வெளியேற மறுப்பதாக புகார் அளித்தார். சில நிமிடங்களிலேயே நிலைமை முற்றிலும் மோசமானது. பூட்டப்பட்ட காருக்குள் சிக்கியிருந்தாலும் தான் நினைத்த அந்த சக்தி வாய்ந்த CEO போலவே எம்மா தொடர்ந்து மற்றவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தாள். நிதர்சனம் அவளை எதிர்பார்த்ததை விட பலமாக தாக்கப்போகிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை. பயத்தில் ரயானின் முகம் வெளிரியது. அவன் கவலைப்படுவதைக் கண்டு எம்மா வேதனையடைந்தாள். அவள் பெருமூச்சு விட்டு ஈத்தனை பார்த்து ஏதோ பெரிய தியாகத்தைச் செய்வது போல பேசினாள். சரி, நான் உன் பணத்தை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் என்னிடம் உனக்காக எந்த உணர்ச்சியும் இருக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஈத்தன் பதில் சொல்வதற்குள் ரயான் குறுக்கிட்டான். இல்லை, என்னால் எம்மா எனக்காக தன்னை தாழ்த்திக் கொள்வதை அனுமதிக்க முடியாது. பணத்தை பயன்படுத்தி ஒருவரை உறவுக்கு வற்புறுத்தும் ஈத்தனின் செயல் அருவருப்பானது. எம்மா மென்மையாக ரயானின் கையை பிடித்து, உனக்கு உதவ முடியும் என்றால் நான் எதையும் சகித்துக் கொள்ள தயார் என்றாள். அந்த நேரத்தில் காவல்துறை வந்து அவர்கள் இருவரையும் காரிலிருந்து வெளியே வருமாறு உத்தரவிட்டது. எம்மா கோபமான முகத்துடன் வெளியே வந்து ஈத்தனை முறைத்து பார்த்தாள். இது என்ன மாதிரியான குழந்தைத்தனமான செயல்? என் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே நீ காவல்துறையை வரவழைத்தாயா? ஈத்தன் பதிலளிக்க கூட மெனக்கெடவில்லை. அவர் அதிகாரிகளை திரும்பி பார்த்து அமைதியாக சொன்னார். இவர்களுக்கு ஏதோ தீவிர மனநல பிரச்சனை இருப்பதாக நான் நினைக்கிறேன். இவர்களை பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. ஈத்தன் அதிகாரிகளிடம் அமைதியாக கூறினார். இவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மனநல பரிசோதனை செய்யுங்கள். பின்பு அவர் எம்மாவிடம் பணிவாக புன்னகைத்தார். கவலைப்படாதீர்கள், காவல்துறையினர் உங்களை நேரில் அழைத்துச் செல்வார்கள். அதிகாரிகள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்கள் சாதாரண மாணவர்கள்தான், ஆனால் உலகத்தையே ஆள்வது போல நடந்து கொண்டனர். ஏற்கனவே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்ததால் காவல்துறை எம்மா மற்றும் ரயான் இருவரையும் அழைத்துச் சென்றது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி ஈத்தன் கவலைப்படவில்லை. அன்று இரவு ஈத்தன் தூங்கி எழுந்தபோது எம்மாவிடமிருந்து பல தவறவிட்ட அழைப்புகள் மற்றும் 100 செய்திகளை கண்டார். கடைசி செய்தி 20 நிமிடங்களுக்கு முன்புதான்
வந்திருந்தது. 3 நிமிடங்களுக்குள் பதிலளி, இல்லையெனில் வருத்தப்படுவாய். ஈத்தன் கொட்டாவி விட்டுவிட்டு போனை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்கச் சென்றார். மறுநாள் காலை பள்ளி உணவகத்தை கடந்து செல்லும்போது எம்மாவும் ரயானும் காலை உணவு உண்பதை கண்டார். அப்போது வதந்திகள் வளாகம் முழுவதும் பரவியிருந்தன. பள்ளி நிர்வாகம் அவர்களை விடுவிக்கும் வரை அவர்கள் இருவரும் இரவு முழுவதும் மனநல வார்டில் இருந்தனர். வகுப்பு தலைவன் குனிந்து கிசுகிசுத்தான். அவர்கள் பைத்தியம் போல தெரியவில்லையே, பிறகு எப்படி மனநலத்துறைக்கு சென்றார்கள்? பிறகு அவன் என்ன நடந்தது என்று விளக்கினான். முந்தைய இரவு எம்மா வகுப்பு குழுவில்தான் சீனாவின் பெரும் பணக்கார பெண்மணியாக போவதாக செய்தி அனுப்பியிருந்தாள். இன்று தனக்கு $14 கடனாக கொடுத்தால் எதிர்காலத்தில் 100 மடங்கு பணத்தை தருவதாக அவள் வாக்களித்திருந்தாள். அந்த செய்தி நம்ப முடியாததாக இருந்ததால் அனைவரும் அதை ஒரு இணைய மோசடி என்று நினைத்தனர். ஈத்தன் குடித்துக் கொண்டிருந்த பானம் தொண்டையில் சிக்கியது. அவர் கிளம்ப தயாரானபோது வகுப்பு தலைவன் அவரை தடுத்தான். இருங்கள், சுவாரஸ்யமான ஒன்று நடக்கப் போகிறது. எதிர்பார்த்தபடியே எம்மா ஒரு எலுமிச்சை சாறு கிளாஸை எடுத்து அதை விலையுயர்ந்த ஒயின் போல மெதுவாகச் சுழற்றினாள். பிறகு மேஜையில் இருந்த 15 காசு மதிப்புள்ள நூடுல்ஸை அருவருப்புடன் பார்த்தாள். இவ்வளவு மலிவான உணவை விற்கிறீர்களா? தெருநாய் கூட இப்படிப்பட்ட தரம் குறைந்த உணவை சாப்பிடாது. ரயான் உடனே அதை ஆமோதித்தான். எம்மா இதற்கு மேல் தகுதியானவள். ஆனால் நீ நாள் முழுவதும் சாப்பிடவில்லையே, ஏதாவது சாப்பிடு. எம்மா குளிர்ந்த புன்னகையுடன் தலையசைத்தாள். இந்த குப்பையை சாப்பிடுவதை விட நான் பட்டினியாகவே இருந்து விடுவேன். நூடுல்ஸ் கடை உரிமையாளர் உடனே தன் கரண்டியை மேஜையில் ஓங்கி அடித்தார். தள்ளுபடி கூப்பனை பயன்படுத்தி மலிவான நூடுல்ஸை வாங்கிவிட்டு கூடுதல் காய்கறி கேட்டுவிட்டு இப்போது குறையும் சொல்கிறாயா? சாப்பிடு அல்லது கிளம்பு. எம்மா கோபமாக எழுந்து நின்றாள். யாரிடம் பேசுகிறாய் என்று தெரியுமா? நான் ஒரு போன் செய்தால் இந்த சிறிய உணவு கடை காணாமல் போய்விடும். ரியான் அவளை விரைவாக அமைதிப்படுத்த முயன்றான். எம்மா, அதை விட்டுவிடு. அவர்கள் பிழைப்புக்காகத்தான் இதை செய்கிறார்கள். அந்த சமயத்தில் வகுப்பின் கண்காணிப்பாளர் உரக்கச் சிரித்தார். அந்த சத்தம் உடனே எம்மாவின் கவனத்தை ஈர்த்தது. அவளது குளிர்ந்த கண்கள் உணவகத்தை சுற்றி பார்த்து ஈதனிடம் நிலைத்தன. அவர்கள் கண்கள் சந்தித்த நொடி ஈதனுக்கு ஏதோ ஒரு பழைய நினைவை ஏற்படுத்தியது. ஒன்றும் சொல்லாமல் அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் எம்மா அவனை வழிமறித்து கைகளை கட்டிக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் அவனை பார்த்தாள். என்ன, ரியானை என்னுடன் பார்த்ததும் பொறாமையா? அதனால்தான் இப்படி பிள்ளைத்தனமான வேலைகளை செய்கிறாயா? விட்டுவிடு ஈதன். ரியானும் நானும் உண்மையாக நேசிக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டோம். எங்களை விட்டு விலகி இரு. நீ இன்னும் என் மீது ஆசையாக இருக்கிறாய் என்று தெரிந்தால் நீ வருத்தப்படுவாய். ஈதன் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டபடி கூரையை பார்த்தான். இவ்வளவு பிரமை பிடித்தவளாக ஒருத்தி இருக்க முடியுமா என்று அவனால் நம்ப முடியவில்லை. பின்பு அவன் தயங்காமல் அவள் பேச்சை இடைமறித்தான். அப்படியானால் இதுதான் உனது திட்டமா? காலை உணவுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க பைத்தியம் போல நடிக்கிறாயா? யாரும் பார்க்காத நேரத்தில் நீ ரகசியமாக அந்த நூடுல்ஸை சாப்பிட்டதை நான் பார்த்தேன். உன்னிடம் பணம் இல்லை, அதை ஒப்புக்கொள்ள உன் கௌரவம் இடம் தரவில்லை. அதனால் இதை ஒரு நாடகமாக மாற்றிவிட்டாய். எம்மாவின் முகம் சட்டென்று மாறியது. அவமானம் தாங்காமல் அவனை அறைய தன் கையை உயர்த்தினாள். ஈதன் அமைதியாக மேலே இருந்த பாதுகாப்பு கேமராவை காட்டினான். அறை ஏன்? நீ என்னை அடித்த அடுத்த நொடி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் 2 மடங்காகும். எம்மா மெதுவாக தன் கையை இறக்கி ஏளனமாக சிரித்தாள். இறுதியில் யார் சிரிக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஈதன் சிரித்தான். இந்த நிலையில் நீ இந்த மாதமே பிழைப்பாயா என்பதே எனக்கு சந்தேகம்தான். சில நாட்களுக்கு பிறகு பள்ளியின் வருடாந்திர விளையாட்டு விழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. வெற்றிகரமான பல தொழிலதிபர்கள் பள்ளிக்கு அழைக்கப்பட்டனர். இது ஏழை மாணவர்களுக்கு நீண்டகால நிதியுதவி பெற ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்தது. எம்மா ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கான நெடுந்தூர ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று வந்தாள். அவளது சிறந்த மதிப்பெண்களால் ரியல் எஸ்டேட் நிறுவன தலைவர் திரு ஜான்சனின் கவனத்தை ஈர்த்தாள். அவர்களது வகுப்பு ஆசிரியர் உடனடியாக அவளை அறிமுகப்படுத்தினார். திரு ஜான்சன், இந்த மாணவி நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் சேரும் தகுதியுடையவள். நீங்கள் இவளுக்கு நிதியுதவி அளித்தால் நிச்சயமாக வருத்தப்பட மாட்டீர்கள். அந்த தொழிலதிபர் திருப்தியுடன் தலையசைத்தார். மிகவும் நல்லது. இன்றிலிருந்து நீ கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை மாதம் $85 எங்கள் நிறுவனம் வழங்கும். சுற்றியிருந்த ஆசிரியர்கள் புன்னகைத்தனர். ஏனெனில் ஒரு சாதாரண மாணவிக்கு இது பெரிய தொகை. ஆனால் எம்மா ஏமாற்றத்துடன் முகத்தை சுளித்தாள். வெறும் $85? என்னை பிச்சைக்காரியாக நினைக்கிறீர்களா? தலைவரின் புன்னகை உடனடியாக மறைந்தது. ரியல் எஸ்டேட் சந்தை சமீபகாலமாக நன்றாக இல்லை. ஒரு மாணவியின் வாழ்க்கை செலவிற்கு அது போதுமானது. எம்மா கைகளை கட்டிக்கொண்டு தலையை அசைத்தாள். அவசியமென்றால் மட்டுமே நான் உதவியை பெறுவேன். ஆனால் இந்த தொகை எனக்கு தேவையில்லை. நான் உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆராய்ச்சி குழுவை உருவாக்க திட்டமிட்டுள்ளேன். எனக்கு மிகப்பெரிய அளவில் நிதி தேவை. நாங்கள் ஒரே நிலையில் இல்லை. எம்மா பெருமையுடன் தொடர்ந்தாள். தொண்டு நிறுவனங்களை நம்பியிருக்கும் மாணவர்களுடன் என்னை ஒப்பிடாதீர்கள். உலகின் தலைசிறந்த தொழில்நுட்ப நிறுவனத்தை உருவாக்குவதே என் இலக்கு. உங்கள் நிறுவனத்தால் அந்த கனவுக்கு உதவ முடியாவிட்டால் உங்கள் பணத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்துங்கள். பதிலுக்காக காத்திருக்காமல் அவள் திரும்பிச் சென்று விட்டாள். திரு ஜான்சனின் முகம் கோபத்தில் இருண்டது. வகுப்பாசிரியர் எம்மாவை துரத்திக் கொண்டு சென்றார். ஆனால் அவள் பெருமையுடன் ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்தாள். எதிர்காலமே இல்லாத நிறுவனங்களை இனி என்னிடம் அறிமுகப்படுத்தாதீர்கள். யாராவது எனக்கு நிதியுதவி செய்ய விரும்பினால் அவர்களின் நிறுவனம் காட்டர் குழுமத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்பான்சரையும் நானே மதிப்பீடு செய்வேன். என் தரத்திற்கு இல்லை என்றால் அவர்களை கருத்தில் கூட கொள்ள மாட்டேன். அவளது அதீத அகங்காரம் அந்த தொழிலதிபரை அவமானப்படுத்தியது. முதல்வரும் ஆசிரியர்களும் எவ்வளவு மன்னிப்பு கேட்டும் பயனில்லை. மிகவும் தாமதமாகிவிட்டது. திரு ஜான்சன் இனி அந்த பள்ளியில் எந்த மாணவருக்கும் நிதியுதவி அளிக்கப் போவதில்லை என்று அறிவித்தார். இதன் விளைவுகள் உடனடியாக தெரிந்தன. வயதான தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்ட இரட்டை சகோதரர்கள் உடனடியாக நிதியுதவி பெறும் வாய்ப்பை இழந்தனர். அந்த சிறுவர்கள் மூலையில் அமர்ந்து நம்பிக்கையற்று அழுது கொண்டிருந்தனர். ஈத்தன் அவர்கள் அருகே சென்று புன்னகையுடன், கவலைப்படாதீர்கள் என்றான். காட்டர் குழுமம் உங்கள் இருவருக்கும் நிதியுதவி அளிக்கும். அந்த இரட்டையர்கள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். நிஜமாகவா? ஈத்தன் தலையசைத்தான். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதம் $115 வழங்குகிறேன். இது போதுமா? அந்த சகோதரர்கள் வேகமாக தலையை அசைத்தனர். இது மிகவும் அதிகம். நாங்கள் மாதம் $30 மட்டுமே செலவு செய்கிறோம். கண்கள் கலங்க அவர்கள் அவனை வணங்கி நன்றி
தெரிவித்தனர். நாங்கள் படித்து முடித்ததும் உங்கள் அன்பிற்கு திருப்பிச் செலுத்துவோம். அவர்களை பார்த்த ஈத்தன் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான். குறைந்தபட்சம் நன்றியுணர்வுள்ள மனிதர்கள் இன்னும் உலகில் இருக்கிறார்கள். விளையாட்டு விழா முடிந்ததும் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து விருந்து வைத்தனர். எல்லோரும் எதிர்பார்த்தபடியே அம்மாவும் ரயானும் வந்தனர். $1 கூட பங்களிக்காத நிலையிலும் அவர்கள் வந்திருந்தனர். எதுவும் செலுத்தாமல் எம்மா நேராக முக்கிய இருக்கைக்கு சென்றாள். அவள் உணவகத்தைச் சுற்றும் முற்றும் பார்த்து அருவருப்பை வெளிப்படுத்தினாள். அலங்காரங்கள் பழையவை, சேவை மிக மோசம், இந்த உணவை சாப்பிடும் உணவே என்று சொல்ல முடியாது. முழு மேஜையும் அமைதியானது. அன்று காலையில் ஒரு முக்கியமான ஸ்பான்சரை விரட்டியடித்தாள். வகுப்பிற்கு வந்த வாய்ப்புகளை அழித்தாள். ரயானின் கையில் லேசாக அடிபட்டதற்காக ஓட்டப்பந்தயத்தையே பாதியில் விட்டு வந்தாள். பந்தயத்தை முடிப்பதற்கு பதிலாக அவள் தடியை கீழே போட்டுவிட்டு அவனை பள்ளி மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்துச் சென்று உடனடியாக சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவரை மிரட்டினாள். இப்போது கொண்டாட்டத்தை நடத்தும் அதே உணவகத்தையே அவள் விமர்சித்துக் கொண்டிருந்தாள். யாருமே அவளிடம் பேச விரும்பவில்லை. ராணியைப் போல நடத்தப்பட்டு பழகிய எம்மாவால் யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவள் தான் குடித்துக் கொண்டிருந்த ஜூஸை எடுத்து மேசையின் நடுவில் இருந்த வேகவைத்த மீன் மீது வேண்டுமென்றே கொட்டினாள். பிறகு பொறுமையின்றி மேசையை தட்டி இவ்வளவு மட்டமான உணவகத்தை தேர்ந்தெடுத்தது யார் என்று கேட்டாள். இந்த உணவகம் உண்மையில் கார்ட்டர் குடும்பத்திற்கு சொந்தமானது என்பது அவளுக்கு தெரியாது. எம்மா ஈத்தனை தூண்டிவிட முயன்றது தெளிவாக தெரிந்தது. வகுப்பு ஆசிரியர் ஒரு கட்டாய புன்னகையுடன், எம்மா, மற்ற அனைவரும் இந்த உணவகம் சிறப்பாக இருப்பதாகவே நினைக்கிறார்கள் என்று கேட்டார். உனக்கு எதில் தான் அதிருப்தி? எம்மா ஒரு ஏளனச் சிரிப்பை உதிர்த்தாள். சிறப்பா? நீங்கள் யாரும் உண்மையான ஆடம்பர உணவகத்தில் சாப்பிட்டதில்லை என்பதுதான் அதற்கு காரணம். ரியான் உடனடியாக தலையசைத்தான். சிலர் என்றென்றும் ஏழையாகவே இருக்க விதிக்கப்பட்டவர்கள். எம்மா, அவர்களுடன் விவாதித்து உன் நேரத்தை வீணாக்காதே. அவர்கள் ஒருபோதும் உனக்கு நிகராக முடியாது. வகுப்பு தலைவனின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் ஈத்தன் அமைதியாக அவனை தடுத்து புன்னகைத்தான். நிச்சயமாக நமது வருங்கால பணக்கார பெண் சாதாரண மக்களுடன் பில்லை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாள். பின்பு ஈத்தன் உணவக ரசீதை எடுத்து எம்மாவிற்கு முன்னால் வைத்தான். நீ நாட்டின் பெரும் பணக்கார பெண்ணாக மாறப்போவதால் இன்றிரவு உணவிற்கான கட்டணத்தை செலுத்துவது உனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது அல்லவா? எம்மா மொத்த தொகையை பார்த்தாள். அது வெறும் $55 தான். ஆனால் அவளது முகம் உடனடியாக உறைந்து போனது. ஈத்தன் ஆச்சரியப்படுவது போல நடித்தான். என்னாச்சு? உன்னை போன்ற ஒருவருக்கு இது சில்லறை காசுதானே? அவன் தன்னைத்தான் கேலி செய்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் பார்ப்பதால் அவளால் பின்வாங்க முடியவில்லை. நீண்ட அமைதிக்கு பிறகு அவள் ரசீதை பிடுங்கிக் கொண்டு, சரி, நான் செலுத்துகிறேன் என்றாள். பிறகு ரியானை இழுத்துக்கொண்டு உணவகத்தை விட்டு வெளியேறினாள். சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு இருவரும் திரும்பினர். ஆனால் ஈத்தன் ஏதோ விசித்திரத்தை கவனித்தான். ரியான் எப்போதும் கழுத்தில் அணிந்திருந்த அந்த ஜேட் பதக்கம் அவனிடம் இல்லை. எம்மா அமர்ந்ததும் நடந்த அனைத்திற்கும் இவன்தான் காரணம் என்பது போல ஈத்தனை ஆத்திரத்துடன் முறைத்து பார்த்தாள். ஈத்தன் உடனடியாக புரிந்து கொண்டான். மானத்தை காக்க அவர்கள் உணவக கட்டணத்திற்காக ரியானின் குடும்ப சொத்தான அந்த பதக்கத்தை விற்றிருக்க வேண்டும். யாரும் பேசுவதற்குள் தனியார் அறை கதவு திடீரென திறந்து கொண்டது. கரடுமுரடான தோற்றம் கொண்ட சில ஆண்கள் உள்ளே நுழைந்தனர். எச்சரிக்கையின்றி அவர்கள் ரியானை பிடித்து இழுக்க முயன்றனர். சிறுவனே, உன் தந்தை எங்களுக்கு பணம் தர வேண்டும். இன்று கடன் அடைக்கப்படவில்லை என்றால் நீ எங்களுடன் வர வேண்டும். ரியானின் முகம் முற்றிலும் வெளுத்து போனது. அது என் தந்தையின் கடன். இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் இன்னும் மாணவன்தான். என்னிடம் எப்படி அவ்வளவு பணம் இருக்க முடியும்? பயந்து போன அவன் மேஜையின் காலை பிடித்துக் கொண்டு விட மறுத்தான். சில வகுப்பு தோழர்கள் உதவ முன்வந்தனர். ஆனால் அந்த ஆட்கள் உடனடியாக ஆயுதங்களை எடுக்க அனைவரும் உறைந்து நின்றனர். தலைவன் ரயானின் அடையாள அட்டையை எடுத்து அவன் முகத்திற்கு முன்னால் ஆட்டினான். உன் தந்தை இன்று காலை மருத்துவமனையிலிருந்து தப்பித்துவிட்டார். மறைவதற்கு முன் தன் மகன் அனைத்தையும் திருப்பி தந்துவிடுவான் என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்துள்ளார். அறையே நிசத்தமானது. அவர்கள் அவனை இழுத்துச் செல்ல முயன்றபோது ரயான் திடீரென கத்தினான், இருங்கள், என்னால் கடனை அடைக்க முடியும். என் காதலி சீனாவின் மிகப்பெரிய பணக்கார பெண் ஆகப் போகிறாள். இரட்டை மேற்கோள் குறி. அவள் இதையெல்லாம் தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளாள். அந்த ரவுடிகள் ஒரு நிமிடம் அவனை பார்த்துவிட்டு பின்னர் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். சீனாவின் மிகப்பெரிய பணக்கார பெண்ணா? நாங்கள் முட்டாள்கள் என்று நினைக்கிறாயா? இரட்டை மேற்கோள் குறி. கடன் வசூலிப்பவர்கள் கேலி செய்ய பயந்த ரயான் உணவகத்தின் நுழைவாயிலை சுட்டிக்காட்டினான். இது உண்மைதான். பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறி. எல்லோரும் ஒரே நேரத்தில் திரும்பினர். எம்மா இப்போதுதான் அறைக்குள் மீண்டும் வந்திருந்தாள். $30க்கும் குறைவான மலிவான ஆடைகளை அணிந்து ஒரு சாதாரண ஏழை மாணவி போல இருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் இருந்த தன்னம்பிக்கை அவளை ஒரு உலகளாவிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரி போல காட்டியது. எந்த தயக்கமுமின்றி அவள் முன்னால் வந்து அவன் எவ்வளவு கடன் பாக்கி வைத்துள்ளான் என்று கேட்டாள். தலைவன் ஏளனமாகச் சிரித்தான். $14,000க்கும் மேல். எம்மா அமைதியாக தலையசைத்தாள். நான் அதை செலுத்துகிறேன். அறையே நிசத்தமானது. பின்பு அவள் ஒரு பணியாளரிடம் பேனா மற்றும் காகிதத்தை பெற்று $1 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிர்வாகியைப் போல விரைவாக ஒரு உறுதிமொழியை எழுதினாள். இன்னும் 15 ஆண்டுகளில் நான் இந்த கடனை 10 மடங்கு வட்டியுடன் திருப்பிச் செலுத்துவேன். அனைவரும் அவளை நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் பார்த்தனர். கடன் வசூலிப்பவர்களே பேச்சற்று போயினர். அவள் புத்திசாலியா அல்லது பைத்தியமா என்று அவர்களால் ஒரு நிமிடம் புரிந்து கொள்ள முடியவில்லை. தலைவன் அந்த காகிதத்தை பார்த்து அதை சுருட்டி தரையில் எறிந்துவிட்டு ஏளனமாகச் சிரித்தான். நாங்கள் 15 ஆண்டுகள் காத்திருப்போம் என்று நினைக்கிறாயா? இன்றே எங்களுக்கு பணம் வேண்டும். எம்மாவின் முகபாவனை மாறியது. ஆனால் அவர்களுடன் வாதிடுவதற்கு பதில் அவள் திடீரென ஈத்தனை நோக்கி நடந்தாள். எச்சரிக்கையின்றி அவள் அவனது கையை பிடித்து முத்தமிடப் போவது போல அருகில் நெருங்கினாள். ஈத்தன் அருவருப்பில் கண்களை விரித்தான். அவன் உடனடியாக அவளை தள்ளிவிட்டு அறைந்தான். அவனது கை அவள் முகத்தில் பலமாக பட்டது. அறையே உறைந்து நின்றது. வீங்கிய கன்னத்தை பிடித்துக்கொண்டு எம்மா அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். ஏன் இப்படி நடிக்கிறாய்? நம் முந்தைய பிறவியில் நீ என்னை யாரையும் விட அதிகமாக நேசித்தாய். ஈதன் அவளை குளிர்ந்த பார்வையுடன்
பார்த்தான். அது 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. இப்போதைக்கு நாம் அந்நியர்கள் மட்டுமே. முதல் முறையாக எம்மா உண்மையாகவே ஆச்சரியப்பட்டாள். பிறகு அவளது முகத்தில் ஒரு தன்னம்பிக்கையான புன்னகை மெல்ல தோன்றியது. அப்படியென்றால் நீயும் மறுபிறவி எடுத்திருக்கிறாயா? அவள் துளியும் அதிர்ச்சியடையவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் மூவரும் ஒரே வெடிவிபத்தில் ஒன்றாகத்தான் இறந்தனர். அவளும் ரயானும் நினைவுகளுடன் திரும்பியிருந்தால் ஈதனும் திரும்பியதில் ஆச்சரியமில்லை. அப்படியானால் அவள் நம்பிக்கையுடன் சொன்னாள், நேரத்தை வீணாக்குவதை நிறுத்து. இப்போதே எனக்கு பணத்தை கொடு. 15 ஆண்டுகளில் உன்னால் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன். ஆனால் நீ மறுத்தால் முற்பிறவியில் என்னை எதிர்த்த பிறகு என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள். இரட்டை மேற்கோள் குறி. ஈதனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நீ இதற்கு முன்பு கோடீஸ்வர பெண்மணியானது என் குடும்பம் உன் பாதையில் இருந்த தடைகளை நீக்கியதால் மட்டுமே. நாங்கள் இல்லை என்றால் நீ தொடக்க புள்ளியை கூட எட்டியிருக்க முடியாது. அதைச் சொல்லிவிட்டு அவன் திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றான். அவனுக்கு பின்னால் எம்மா உரக்கக் கத்தினாள், ஈதன், இன்று நீ எடுத்த முடிவை ஒரு நாள் வருந்துவாய். பிறகு அவன் சென்ற பிறகு நடந்த அனைத்தையும் வகுப்புத் தலைவர் ஈதனிடம் சொன்னார். கந்துவட்டி கும்பலின் தலைவன் தனக்கு தெரியும் என்று எம்மா ஆணவத்துடன் கூறினாள். அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாக கடன் வசூலிப்பவர்கள் அவளை பார்த்தனர். வகுப்பு தலைவர் சரியான நேரத்தில் போலீசை அழைக்காதிருந்தால் எம்மாவும் ரயானும் விடியலுக்குள் ஆற்றில் தூக்கி எறியப்பட்டிருப்பார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு வகுப்பு தலைவர் அனைவரையும் கூட்டி ஒரு ஆச்சரியமான செய்தியை சொன்னார். எம்மாவும் ரயானும் பள்ளியிலிருந்து முறையாக விலகிவிட்டனர். அவர்கள் தொழில் தொடங்கப் போவதாக சொல்கிறார்கள். ஈதன் ஆச்சரியப்படவில்லை. சில நாட்களுக்கு முன்பே எம்மா அவனுக்கு இடைவிடாமல் மிரட்டல் செய்திகளை அனுப்பி வந்தாள். அவள் அவன் புகழை அழிப்பதாக சபதம் செய்தாள். முற்பிறவியில் எடுத்த முடிவுகளை குறித்து வருந்துகிறாயா என்றும் கேட்டாள். நீ ரயானை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னும் சீனாவின் கோடீஸ்வர பெண்மணியின் கணவனாக இருந்திருக்கலாம். ஈதன் ஒரே ஒரு வாக்கியத்தில் பதிலளித்தான். என்னை திருமணம் செய்து கொண்டு இன்னொரு ஆணை வைத்திருக்க விரும்பினாய். அதற்கு நீ தகுதியானவள் என்று உனக்கு எப்படி தோன்றியது? அவனது பதிலை படித்த பிறகு எம்மா மீண்டும் எந்த செய்தியும் அனுப்பவில்லை. ஆனால் இது முடியவில்லை என்று ஈதனுக்கு தெரியும். முற்பிறவியில் எம்மா ரயானுக்கு விலையுயர்ந்த வில்லாக்களையும் ஸ்போர்ட்ஸ் கார்களையும் வாங்க ரகசியமாக நிறுவன பணத்தை திருடினாள். அவள் அவனது தந்தையின் சூதாட்ட கடன்கள் அனைத்தையும் அடைத்திருந்தாள். ஈதன் அனைத்தையும் கண்டுபிடித்தபோது எம்மா ஏற்கனவே ரயானின் குழந்தையை 4 மாதமாக கர்ப்பமாக இருந்தாள். இதற்கிடையில் ரயான் ஈதனுக்கு பதிலாக முழுமையாக தன்னை மாற்ற திட்டமிட்டிருந்தான். ஈதன் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்தபோது அவர்கள் இருவருமே எந்த குற்ற உணர்ச்சியையும் காட்டவில்லை. வழக்கறிஞர்கள் எம்மா திருமண உறவிலிருந்து எதையும் பெறாமல் வெளியேறுவார் என்று அறிவித்த பிறகுதான் ரயன் கடைசியில் பதற்றமடைந்தான். அவன் ரகசியமாக வீட்டில் எரிவாயுவை திறந்துவிட்டு ஈத்தனை அறைக்குள் தள்ளி அவனை கொன்று எல்லா ஆதாரங்களையும் அழிக்க நினைத்தான். ஆனால் வெடிப்புக்கு சற்று முன்பு ஈத்தன் அவர்கள் இருவரையும் பிடித்துக் கொண்டான். தான் இறக்கப் போவதாக இருந்தால் அவர்களும் தன்னுடன் இறக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அந்த வெடிப்புதான் அவர்கள் மூவரும் மறுபிறவி எடுத்ததற்கு காரணம். இந்த வாழ்க்கையில் ஈத்தன் ஆரம்பத்தில் அவர்கள் இருவருடனும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் எம்மா மீண்டும் தன்னை எதிரியாக மாற்றிக்கொள்ள வற்புறுத்தியதால் தயவு காட்ட அவனுக்கு எந்த காரணமும் இல்லை. 3 நாட்களுக்கு பிறகு ஈத்தன் தனது தந்தையுடன் புதிய வணிக திட்டங்களை மதிப்பீடு செய்யும் தொடக்க நிறுவன மையத்திற்கு சென்றான். எம்மா அவனை பார்த்த அந்த நொடி அவளது முகத்தில் ஒரு அகங்காரமான புன்னகை தோன்றியது. அவள் தன் கையில் இருந்த வணிக முன்மொழிவை விரைவாக முதுகிற்கு பின்னால் மறைத்துக் கொண்டு பெருமையுடன் கூறினாள், நான் காட்டர் குழுமத்தை தவிர வேறு யாருடனும் வேலை செய்வேன். ஈத்தன், கனவு காண்பதை நிறுத்து. ஈத்தன் தனக்குள் சிரித்துக் கொண்டான். அவன் ஏன் அங்கு வந்தான் என்பதை அவள் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டாள். அவன் அவளில் முதலீடு செய்ய வரவில்லை. அவன் வேறொருவருக்காக வந்திருந்தான். அவனது முந்தைய வாழ்க்கையில் ஈத்தனின் தந்தை உண்மையாக பாராட்டிய நபர் எம்மா அல்ல. அவர் ஒலிவியா பார்க்கர் என்ற திறமையான முதுகலை மாணவி. ஈத்தனும் ஒலிவியாவும் திருமணம் செய்து கொண்டு அவள் ஒருநாள் காட்டர் குழுமத்தை வழிநடத்த வேண்டும் என்று கூட அவர் விரும்பினார். ஆனால் எம்மா மீதான காதலால் கண்மூடித்தனமாக இருந்த ஈத்தன் ஒலிவியாவை முற்றிலும் புறக்கணித்துவிட்டான். அந்த தவறால் அபார திறமை இருந்தும் ஒலிவியா பல ஆண்டுகளாக நிறுவனத்தின் துணைத் தலைவராக மட்டுமே இருந்தாள். வெளியுலகத்திற்கு அனைவரின் கண்களிலும் முந்தைய வாழ்க்கையில் எம்மா ஸ்டோன் ஒரு சிறந்த தலைமை நிர்வாக அதிகாரியாக கொண்டாடப்பட்டாள். ஆனால் திரைக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முக்கிய வணிக முடிவும் ஒலிவியா பார்க்கரால் எடுக்கப்பட்டது. இம்முறை ஈத்தன் கார்ட்டர் அதே தவறை மீண்டும் செய்ய மறுத்துவிட்டான். ஒலிவியாவுக்கு இறுதியில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய அவன் உறுதியாக இருந்தான். 30 நிமிட விளக்கக்காட்சிக்கு பிறகு ஈத்தனின் தந்தை தனது முடிவை எடுத்தார். நாங்கள் முதலீடு செய்கிறோம். கூட்டம் உற்சாகமான கைதட்டல்களுடன் முடிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒலிவியா நேரில் ஈத்தனிடம் வந்து நன்றி என்று கூறினாள். இரட்டை மேற்கோள் குறி. நீங்கள் என்னை பரிந்துரைக்கவில்லை என்றால் தலைவர் கார்ட்டர் இங்கு வந்திருக்க மாட்டார். ஈத்தன் புன்னகைத்து தலையசைத்தான். இதை நீ உனது சொந்த திறமையால் சம்பாதித்தாய். நான் கதவை திறந்து மட்டுமே விட்டேன். சிறிது காலத்திலேயே ஒலிவியா அனைவரையும் சரியாக நிரூபித்தாள். அவளது அபார திறமை அவளை விரைவாக ஈத்தனின் தந்தை அதிகம் நம்பும் நபராக மாற்றியது. இதற்கிடையில் ஈத்தன் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றில் அனுமதிக்கப்பட்டான். அங்கு அவன் அதிகாரப்பூர்வமாக ஒலிவியாவின் ஆராய்ச்சி குழுவில் சேர்ந்தான். அதற்கு பிறகு நீண்ட காலம் ஆகவில்லை. ரயன் திடீரென்று ஈத்தனை தேடி வளாகத்திற்கு வந்தான். அவன் முகம் பெருமிதத்தால் நிறைந்திருந்தது. எம்மா ஏற்கனவே ஒரு முதலீட்டை பெற்றுவிட்டாள். இது வெறும் $28,000 இருக்கலாம். ஆனால் இதுதான் தொடக்கம். 10 ஆண்டுகளுக்குள் அவள் மீண்டும் உச்சத்தை அடைவாள். எம்மா கைகளை கட்டிக்கொண்டு ஈத்தனை ஏறிட்டு பார்த்தாள். நீ ஏற்கனவே மிகப்பெரிய பணக்காரியின் கணவனாக இருந்ததை அனுபவித்து விட்டாய். இப்போது அடுத்த முறை அவனுடையது. ஈத்தன் புன்னகைத்தான். உங்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துகள். இருப்பினும் எம்மா தன் வெற்றியை கொண்டாடுவதற்குள் மோசமான செய்தி வந்தது. அந்த முதலீடு என்பது ஒரு மோசடி என்று தெரிய வந்தது. முதலீட்டாளர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கூறி அவளை ஏமாற்றி எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டனர். அவளது காப்புரிமைகள் மிக குறைந்த விலைக்கு விற்கப்பட்டன. அவளது வணிக யோசனைகள் திருடப்பட்டன. அவள் கடினமாக உழைத்து உருவாக்கி
உருவாக்கிய இணையதளம் மீண்டும் மீண்டும் முடக்கப்பட்டது. தொடர்ச்சியான தோல்விகளால் எம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் ஈத்தனின் பல்கலைக்கழகத்திற்கு விரைந்து சென்று அவனை வழிமறித்தாள். அது நீதான். நான் மீண்டும் உயர்ந்து பழிவாங்குவேன் என்று பயந்து நீதான் திரைக்கு பின்னால் இருந்து என்னை தடுக்கிறாய். ஈத்தன் பதிலளிக்கும் முன்பே ஒலிவியா முன்னேறி அவனுக்கு முன்னால் நின்றாள். செல்வி எம்மா, உங்கள் நிலைமையை நான் ஆராய்ந்தேன். உங்களிடம் திறமை இருக்கிறது, ஆனால் திறமை மட்டும் போதாது. வணிக உலகம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் கொடூரமானது. எம்மாவின் முகம் கோபத்தில் சுருங்கியது. நீ யார்? எனது முந்தைய வாழ்க்கையில் நீ என் கீழ் பணிபுரிபவள் மட்டுமே. எனக்கு பாடம் எடுப்பதை நிறுத்து. என் வழியை விட்டு விலகு. ஒலிவியாவின் முகம் மாறியது. அவள் எம்மாவின் மணிக்கட்டை உறுதியாக பிடித்தாள். இனி ஈத்தனை துன்புறுத்தினால் நான் இவ்வளவு மரியாதையாக இருக்க மாட்டேன். அதன் பிறகு அவள் எம்மாவை வளாகத்தை விட்டு வெளியேற்றினாள். அவள் செல்வதை பார்த்த ஈத்தனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. கார்ட்டர் குடும்பத்தின் வழிகாட்டுதல் மற்றும் ஒலிவியாவின் ஆதரவு இல்லாமல் எம்மா ஒரு திறமையான வணிக மேதை அல்ல. அவள் மற்றவர்களின் உழைப்பை தன் திறமை என்று தவறாக கருதினாள். அதிகப்படியான லட்சியத்தாலும் அவநம்பிக்கையாலும் எம்மா ஒரு லாபகரமான வணிகம் என்று நினைத்து அதில் இணைந்தாள். அது ஒரு மிகப்பெரிய மோசடி என்று அவளுக்கு தெரியவில்லை. வகுப்பு கண்காணிப்பாளர் சந்தேகத்திற்கிடமான ஒன்றை கவனித்து உடனடியாக போலீசாரிடம் புகார் அளித்தார். 3 மாதங்களுக்கு பிறகு எம்மா ஸ்டோன் கைது செய்யப்பட்டாள். சிறிது காலத்திற்கு பிறகு போலீசார் ஈத்தன் கார்ட்டரை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவி கேட்டனர். கடந்த சில மாதங்களாக எம்மா அவனுக்கு அனுப்பிய செய்திகளை அவர்கள் ஆய்வு செய்ய விரும்பினர். ஈத்தன் தனது போனை திறந்து அவர்களிடம் கொடுத்தான். அதிகாரி அந்த செய்திகளை பார்த்தபோது ஒவ்வொரு நாளும் செய்திகள் மிகவும் விரக்தியாக இருந்தன. ஈத்தன், எனக்கு $14,000 கடன் கொடு. நடந்த அனைத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன். பிறகு எனக்கு மேலும் $4,20,000 கொடு. எனது நிறுவனம் வெற்றி பெறப் போகிறது. நான் மீண்டும் வெற்றி பெற்றால் உன்னை பழிவாங்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். சில வாரங்களுக்கு பிறகு அந்த தொகை மீண்டும் குறைந்தது. $4,200 போதுமானது. பிறகு வெறும் $1,400. இறுதியாக $140. தயவு செய்து. காவல்துறையினராலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவளது ஆணவமான மிரட்டல்களுக்கும் பரிதாபமான கெஞ்சலுக்கும் உள்ள வேறுபாடு நம்பவே முடியாததாக இருந்தது. ஈதன் கிளம்ப தயாரானபோது அதிகாரி ஒருவர் அவனை தடுத்தார். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. எம்மா ஒத்துழைக்க மறுக்கிறாள். உன்னை சந்தித்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சொல்வதாக கூறுகிறாள். முதலில் ஈதன் மறுக்க நினைத்தான். ஆனால் அவளை சந்திப்பது மோசடி கும்பலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அப்பாவி மக்களை காக்கும் என்றால் அதற்கு அவன் ஒப்புக்கொண்டான். சிறை மையத்தில் எம்மா தான் நடித்த அந்த தன்னம்பிக்கையுள்ள சியோ போல தெரியவில்லை. கைவிலங்குடன் அவள் தலைகுனிந்து அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் ஈதனை பார்த்ததும் நீண்ட நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெல்லிய குரலில் மன்னித்துவிடு என்றாள். அதிகாரியின் அறிவுறுத்தல்படி ஈதன் அமைதியாக கேட்டான். நீ அந்த அமைப்பில் சேர்ந்தபோது ஏதோ தவறு என்று உனக்கு தெரியவில்லையா? எம்மா கசப்பாக புன்னகைத்தாள். தெரியும். ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தெரியும். ஆனால் உண்மையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த சியோவாக இருந்த நான் இவ்வளவு பரிதாபமாக மாறியதை என்னால் ஏற்க முடியவில்லை. அவள் மெதுவாக தலைகுனிந்தாள். இப்போதுதான் எனக்கு புரிகிறது. நீ இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. என்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியாது. என் அகங்காரம் அதை ஒப்புக்கொள்ள விடவில்லை. அதனால் மற்றவர்கள் தவறு என்று நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டே இருந்தேன். உலகத்திற்கும் உனக்கும் என் வெற்றி என்னுடையதுதான் என்று காட்ட விரும்பினேன். ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் அதற்கு நேர்மாறாகவே அமைந்தது. கண்ணீர் அவள் கன்னத்தில் அமைதியாக வழிந்தது. உண்மை என்னவென்றால் நான் உன்னை எப்போதும் நேசித்தேன். நமது முந்தைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் உனது பாராட்டை என்னால் பெற முடியவில்லை. எல்லாமே உன்னால் திட்டமிடப்பட்டது போல எப்போதும் உணர்ந்தேன். ஒரு பெண்ணாக என்னை எப்போதும் ரசிக்கும் ஒருவரை நான் விரும்பினேன். ரியான் எனக்கு அந்த உணர்வை கொடுத்தான். அவன் எப்போதும் என்னை புகழ்ந்தான். நான் மற்றவர்களை விட உயர்ந்தவள் என்று அவன் உணர வைத்தான். அவனது புகழ்ச்சிக்கு நான் அடிமையானேன். அவள் ஈதனை தாரை வழியும் கண்களுடன் பார்த்தாள். நீ எங்களை ஒன்றாக பார்த்தபோது நான் நமது திருமணத்தை காப்பாற்ற விரும்பினேன். நாம் மீண்டும் தொடங்க விரும்பினேன். ஆனால் நீ விவாகரத்து செய்வதில் உறுதியாக இருந்தாய். அந்த வெடிவிபத்தை பொறுத்தவரை அது ரியானின் முடிவு. நீ இறக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. மறுபிறவிக்கு பிறகு எம்மா ரியானுடன் தங்கியிருந்தது ஈதன் மீதான கோபத்தால் மட்டுமே. இரட்டை மேற்கோள் குறி. நான் என்னையே கேட்டுக்கொண்டேன் என்றாள் அவள். நீ உண்மையிலேயே என்னை நேசித்திருந்தால் ஏன் என்னை உன்னுடன் சேர்த்து மரணத்திற்கு இழுத்துச் சென்றாய்? அறை அமைதியானது. ஈதன் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் பேசி முடித்ததும் அவன் எழுந்தான். சொல்லி முடித்து விட்டாயா? எனக்கு வேலை இருக்கிறது. ஒலிவியாவின் புதிய ஆராய்ச்சி திட்டத்திற்கு ஆட்கள் தேவை. இங்கே இருக்க எனக்கு நேரமில்லை. வேறொன்றும் பேசாமல் அவன் திரும்பி வெளியேறினான். ஈத்தன் கதவை அடைந்ததும் யாரோ ஒருவர் திடீரென பார்வையாளர் அறைக்குள் நுழைந்தனர். அது ரயான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. தயங்காமல் ஈத்தனை தள்ளிவிட்டு எம்மாவை சுட்டிக்காட்டினான். நீ என்னிடம் பொய் சொன்னாய். நீ நேசித்தவன் நான் என்று சொன்னாய். உன் உயிரை கூட நான் காப்பாற்றினேன். நான் சிறுநீரகத்தை தானம் செய்யாவிட்டால் நீ இறந்திருப்பாய். வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக இருப்போம் என்று வாக்களித்தாய். என் தந்தையின் சூதாட்ட கடனை அடைக்க பணம் சம்பாதிப்பதாக கூறினாய். ஆனால் என் தாய் விட்டுச் சென்ற சொத்து பத்திரத்தை எடுத்துக்கொண்டு மறைந்துவிட்டாய். பணம் எங்கே? அதை திருப்பித்தா. எம்மா கசப்பாகச் சிரித்தாள். உன் சிறுநீரகமா? அந்த சிறுநீரகம் ஈத்தனின் பணத்தால் வாங்கப்பட்டது. நீ தியாகி ஒன்றும் இல்லை. நீ வெறும் விற்பனையாளர் மட்டுமே. முந்தைய வாழ்க்கையில் நான் உனக்கு விலையுயர்ந்த வில்லாக்கள், கார்கள் மற்றும் உலக சுற்றுலாக்களை தந்தேன். ஆனால் எதுவும் உனக்கு போதவில்லை. நீ ஈத்தனை முழுமையாக இடமாற்றம் செய்ய விரும்பினாய். மீண்டும் பிறந்த பிறகு நான் படிப்பை நிறுத்த காரணமே நீதான். உன்னால் தான் நான் அந்த மோசடி நிறுவனத்தில் சேர்ந்தேன். இப்போது நான் சிறைக்குச் செல்கிறேன். நீயும் என்னுடன் வருகிறாய். அவள் உடனே போலீசாரிடம் திரும்பினாள். அதிகாரியே, நான் ரயான் மீது புகார் அளிக்கிறேன். அவன் அந்த மோசடி அமைப்பின் ஒரு பகுதி. அவன்தான்
ஈதன் என்னை அதில் இழுத்தான். ரயான் கோபத்தில் வெடித்தான். மூடு, பணத்திற்காக அலையும் பெண்ணே. சில பாராட்டுக்களைக் கேட்டு நீ நாட்டின் பணக்கார பெண் என்று நம்பிவிட்டாயா? உன்னிடம் பணம் இல்லை என்றாலும் பணக்காரர் போல நடித்தாய். எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. என் குடும்பச் சொத்து பத்திரம் மற்றும் பதக்கத்தை தராவிட்டால் உன் குற்றங்களை நான் வெளிப்படுத்துவேன். இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி தண்டனையை குறைக்க போராடினர். ஈத்தன் அமைதியாக அதை பார்த்துக் கொண்டிருந்தான். இது விசித்திரமானது. கடந்த வாழ்க்கையில் அவனை ஏமாற்றிய இருவரும் இப்போது ஒருவரை ஒருவர் அழிக்கின்றனர். திடீரென எம்மா கடைசி முறையாக அவனை பார்த்தாள். ஈத்தன், நாம் கணவன் மனைவியாக இருந்தவர்கள். தயவு செய்து எனக்கு உதவு. நீ நினைத்தால் என் தண்டனையை குறைக்க முடியும். ஈத்தன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மோசடியால் எத்தனை குடும்பங்கள் அழிந்தன என்று தெரியுமா? இது உன் செயல்களுக்கான பலன். நீ சட்டத்தை எதிர்கொள்ளவே தகுதியானவள். அந்த நாளுக்கு பிறகு ரயான் காணாமல் போனான். அவன் பிறகு உடல் முழுவதும் காயங்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்ததாகவும் சூதாட்டத்திற்கு அடிமையான தன் தந்தை தன்னை ஒரு பணக்கார முதிய பெண்ணுக்கு விற்றுவிட்டதாக கூறியதாகவும் வதந்திகள் பரவின. ரியான் தன்னை மீட்குமாறு அதிகாரிகளிடம் கெஞ்சினான். ஆனால் வழக்கை விசாரித்த காவல்துறை அந்த பெண் சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட திருமணச் சான்றிதழை வைத்திருப்பதை கண்டறிந்தது. ரியானின் தந்தையும் அந்த திருமணத்தை உறுதிப்படுத்தினார். இறுதியில் அந்த வழக்கு குடும்ப பிரச்சனையாக முடிக்கப்பட்டது. அதன் பிறகு ரியானை பற்றி யாருக்கும் எந்த தகவலும் தெரியவில்லை. எம்மா சிறையிலிருந்து விடுதலையான போது அது தற்செயலாக அவளது முன்னாள் வகுப்பு தோழர்களின் சந்திப்பு நடந்த நாளாக இருந்தது. அவள் அங்கு வந்தாள், ஆனால் உள்ளே செல்ல துணியவில்லை. அதற்கு பதிலாக அவள் அமைதியாக ஜன்னலுக்கு வெளியே நின்று அனைவரையும் தொலைவிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவளது கண்கள் ஒலிவியா பார்க்கர் மீது நிலைத்தன. அவளது கண்கள் பொறாமை, வருத்தம் மற்றும் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத உணர்வால் நிறைந்திருந்தன. இந்த வாழ்க்கையில் ஒலிவியா வெறும் 3 ஆண்டுகளில் ஆசியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரியாக உயர்ந்திருந்தாள். முந்தைய காலவரிசையில் அதே நிலையை அடைய எம்மாவுக்கு 15 ஆண்டுகள் தேவைப்பட்டன. ஈதனின் தந்தை ஒருமுறை ஈதனும் ஒலிவியாவும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஈதன் எப்போதும் ஒலிவியாவை ஒரு அக்காவாகவே பார்த்தான். ஒலிவியா அவனை ஒருபோதும் வற்புறுத்தவில்லை. அவள் அவனை மதித்தாள், ஆதரித்தாள், மேலும் அவனுக்கு பக்கபலமாக அமைதியாக இருந்தாள். இதற்கிடையில் ஈதன் பல ஆண்டுகளுக்கு முன்பு உதவி செய்த இரட்டை சகோதரர்கள் கல்லூரியில் வெற்றிகரமாக பட்டம் பெற்றனர். அவர்கள் சாதாரண பல்கலைக்கழகங்களில் பயின்றாலும் மற்றவர்களை விட கடுமையாக உழைத்தனர். வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் தங்கள் வயதான தாத்தா பாட்டியை நகரத்திற்கு அழைத்து வந்தனர். இதனால் அவர்கள் இறுதியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடிந்தது. பல புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வந்தபோதிலும் அந்த சகோதரர்கள் இருவரும் ஈதனுடனேயே இருக்க முடிவு செய்தனர். அவர்களின் நன்றியுணர்வு ஒருபோதும் மாறவில்லை. தன்னை சுற்றியிருந்தவர்களை பார்த்த ஈதன் புன்னகைத்தான். தனது முந்தைய வாழ்க்கையில் தன்னை ஏமாற்றியவர்களுக்காக அவன் அனைத்தையும் வீணடித்திருந்தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் தனது கருணைக்கு தகுதியானவர்களிடம் முதலீடு செய்ய அவன் முடிவு செய்தான். தனக்கு அருகில் நிற்கும் விசுவாசமான நண்பர்களுடன் ஒருநாள் அவர்கள் இன்னும் பெரிய வணிக பேரரசை உருவாக்குவார்கள் என்று அவன் நம்பினான்.